வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாள் வரைக்குமே எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் செவ்வாய் பகவான் தான். விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, அதை நீங்களே தேர்ச்சிக்கொண்டு ஒரு புதிய முயற்சியோட பதுங்கி பாயிற புலி மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் செயல்படுவீங்க. பூமிக்காரனான செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதால சின்ன அளவிலான சொத்தாவது எப்போதுமே உங்களால் வச்சிருக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருசானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதால பலருக்கு ரத்த அழுத்தம் முடிவுதல் மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும். உங்களுக்கு பல சமயங்களில் உங்கள் பேச்சு தான் எதிரி அமைஞ்சிடுது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க நடுத்தர உயரம், அகலமான நெற்றி, அமைதியான உருவமைப்போடு இருப்பீங்க. பார்க்கறதுக்கு அமைதியாக இருந்தாலும் கோபம் வந்துட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம வார்த்தை விட்டுருவீங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அயராத மூன்று பாடுபட்டு வெற்றியடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. மேலும் இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம அடுத்தடுத்து பல விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக நாம் தீர்வு காண முடியும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானாக இருக்கிறதால நீங்கள் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசிச்சுட்டு வருது உங்கள் வாழ்க்கையில் எந்த காலத்துலேயும் நல்ல பலன்களை கொண்டு வந்து தரும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியாக புதனும் வரதால நல்லா சுகபோகங்களோட வாழும்போதே வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மை குறித்து நீங்கள் சிந்திப்பீங்க. அதே மாதிரி காடுகளில் மலைப்பகுதிகளில் சுற்றுத்திரை சித்தர்கள்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடங்களை அமைஞ்சிருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று நீங்கள் வணங்கி வரதால உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். கூடவே நீங்க சிவாலயத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திரன் சொல்லக்கூடிய, அதாவது இந்த இடம் அமைஞ்சிருக்க இடம் நேரு ஜீவசமாதியா இருக்கக்கூடிய இந்த கோவிலில் நீங்க சென்று வழிபடுறது ரொம்ப புண்ணியங்களை கொண்டு சேர்க்கும். அதே மாதிரி மிக பழமையான தலங்களையும் அங்க இருக்கக்கூடிய சித்தர்களோட ஜீவ சமாதிகளையும் நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வருது உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். உங்க ராசியில சந்திரன் நீச்சமடைந்து இருக்கிறதால சட்டன் உங்களுக்கு புத்தி வேலை செய்யாது. திடீர்னு பிரச்சனை வரப்ப மட்டும் என்ன செய்யணும்னு தெரியாம விழுப்பீங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ள பிரச்சனைகள் எல்லாமே இந்த தளத்துக்கு நீங்கள் சென்று தரிசனம் செஞ்சுட்டு வரதால உடனே நீங்கும். இந்த தளம் கரூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மேலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கிரக நிலைன்னு பார்க்குறப்ப சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், ரணரோக ரோகஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேதுன்னு கிரக நிலையை காணப்படுது. இப்படி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கிறப்ப நீங்கள் நிதானமாகவும் செம்மையாகவும் எந்த ஒரு விஷயங்களையும் காரியங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி உங்களை எல்லோருமே நேசிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் பணவரவு அதிகமாக இருக்கும். எதிர்ப்பு நீங்கள் எதுலேயுமே ஒரு உற்சாகம் இருக்கும். மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. நண்பர்கள் சேர்க்கை அவங்களோட உதவிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல கூட கூடுதல் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வியாபாரம் தொடர்பா வெளியூர் பயணங்கள் கூட சாதகமான பலன் தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேண்டிய உதவிகளை மேலதிகாரிகள் மூலமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பொறுப்புங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் கூடுதலாக தான் இருக்கும். சில பேர்த்துக்கு எதிர்பாராத பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படலாம். குடும்பத்தில் வாழ்க்கைத்தன மூலமாக கூட மகிழ்ச்சிங்கிறது கிடைக்கலாம். அதே மாதிரி உஷ்ண சம்பந்தமான நோய் வரக்கூடுங்கிறதால எச்சரிக்கையாக இருங்க. எந்த ஒரு விஷயங்களும் நீங்கள் ஆரோக்கியமான நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளோட மனசு மகிழ்படி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படும். அதே மாதிரி மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதும் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருந்துட்டாவே இந்த மாதத்தில் நல்லாயிருக்கும். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு தாராளமான பணம் செலவு செஞ்சு தேவையானது வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படலாம். மனசில் உற்சாகம் பிறக்கக்கூடிய வாய்ப்பும் தேவையான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கௌரவங்கிறது இந்த மாதத்தில் உயர்வாக தான் இருக்கும். விரும்பின பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழ்நிலை இருக்கும். இது வரைக்குமே கைவிட்டு போன பொருள் கூட மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட தீவிர முயற்சிகளில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய காலம். கல்வியில் முன்னேற்றம் அடையணும்னா தேவையான உதவிங்கிறதுக்கு வேணும்.
அது இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலுமே நட்சத்திர பலன் பார்க்குறப்ப விசாகம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாதம் கவனமான வேலை செய்யலைன்னா மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். அதனால் உங்கள் வேலைகளில் கவனம் செலுத்திட்டு வாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சின்ன சின்ன சண்டை உருவாகலாங்கிறதாலையும் எச்சரிக்கை இருக்கிறது அவசியம். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி மன வருத்தங்கிறது ஏற்படும். அதனால் நீங்கள் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. பிள்ளைகளோட பேசுகிறப்ப நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வருது நல்லது. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து போக பாருங்கள். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் போக வேண்டிய காலம்தான். எதிரியோட வகையில் கூட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்க முயற்சிகளில் ரொம்ப புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும். ஆனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக தான் இந்த மாதத்தில் இருக்குது. எதிர்பார்த்த புகழ் பாராட்டு இது எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும். பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் முன்னேற்ற பாதங்கிறது கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தாயோட உடல்நலத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க. உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் இந்த தோல் சம்பந்தமான உபாதை வரலாங்கிறதால எச்சரிக்கையாக இருங்க. சிலருக்கு ஊரை விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம். நல்ல பணப்புழக்கங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. எடுத்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். அதே மாதிரி மதிப்பு மரியாதை இது எல்லாமே சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு வாங்க. குடும்பத்தில் தம்பதிக்கிடையே இருந்துட்டு வந்த பிரச்சனை சுமூகமாக மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சிருந்த குடும்பம் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வரதும் முருகனை வணங்கிட்டு வரதும் பலமான அருளுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மரியாதை செல்வம் இது எல்லாமே இந்த மாதத்தில் சேரப்போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த மாதத்தில் என்னன்னா, மே மாதங்களில் இருந்தே நடக்க இருக்கக்கூடிய குரு புதன் சுக்கிரன் சூரியன் இந்த கிரகங்களோட பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருதுன்னா கொஞ்சம் கடினமான சூழலுங்கிறதால இந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. அது என்னன்னா, தொழிலில் கொஞ்சம் சிக்கல் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதால உங்கள் தொழிலில் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வரது நல்லது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீங்கள் முன்ன நின்று செய்ய பாருங்கள். மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காம எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முன்ன நின்று செய்கிறதால பெரும் பொருள் இழப்பு இல்லாமல் பார்த்துக்க முடியும். செவ்வாயோட அமைப்பு கொஞ்சம் குழப்ப நிறைந்து தான் இருக்குது. வாழ்க்கையில் மோதல் மனக்கவலைங்கிறது வந்து நீங்கும். மே மாதத்தை சமாளிக்க வேண்டிய முக்கியமான ராசிகளில் இந்த விருச்சிக ராசி ஒன்றா இருக்குது. விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீட்டில் ஆங்காரக யோகங்கிறது உருவாகி இருக்குது. இது என்ன செய்யணும், சுக்கிரனோட அமைப்பு உங்கள் செயலில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டிய சூழ்நிலை தான். தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் விரும்பின லாபத்தை பெற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேலையில் அடிக்கடி நெருக்கடி ஏமாற்றம் இது எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மேலதிகாரிகளோட மனக்கசப்பு ஏற்படுங்கிறதால இந்த மாதிரி விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. காதல் வாழ்க்கையில் கூட நீங்கள் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அதே மாதிரி நம்பிக்கை நிறைந்ததால் இந்த மாதத்தில் இருக்கும். உங்கள் எதிரிகளோட விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். உங்களுக்கு பல வகையிலையும் தீங்கு செய்ய உங்களை சுற்றி இருக்கிறவங்க நினைப்பாங்க. அதில் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் வேலையை சரியாக திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பல வெற்றிகள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வேலையை சரியான நேரத்தில் முடிக்க பாருங்கள். உடல்நல பிரச்சனை கொஞ்சம் கவனிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனை உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து நீங்கள் உடலை நீரேற்றமாக வச்சுருக்கிறது அவசியம். இந்த மாதத்தில் உங்கள் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் உங்கள் தொழிலோட முன்னேற்றத்தை பற்றியும் கவலைங்கிறது கொஞ்சம் ஏற்படலாம். வீட்டில் அமைதியான சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் ஏற்படும். இது உங்கள் மன அமைதியை பல வகையிலும் பாதிக்கக்கூடிய விஷயம் நடக்குங்கிறதால எந்த தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தில் கடந்த கால தவறு எதுவுமே இந்த மாதம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு வேலை விஷயங்களும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கண்காணிப்பில் இருந்துட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி இந்த மாதங்களில் ஒரு உள்ளுணர்வு திறன்கிறது வேலை செய்யும். ஆன்மீக ஈடுபாடு கூட இந்த மாதத்தில் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய விஷயங்களை சமாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா மனசில் தன்னம்பிக்கை வேணும். புத்துணர்ச்சியோடையும் வலிமையோடும் செயல்பட்டீங்கன்னா இந்த மாதங்களில் பலவிதமான ஆதாயங்களை பெற முடியும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ ஈகோ போதல்கள் தவறான புரிந்துணர்வு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு குடும்பத்தை அனுசரிச்சுட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்ப அமைதியை உங்களால் பாதுகாக்க முடியும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் முந்தைய பிரச்சனைக்கு சிறந்த நம்பிக்கையோட ஒரு தீர்வுங்கிறது கிடைக்கும். குடும்ப விஷயங்களில் நல்லெண்ணக்குங்கிறது கூடும். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தால் தகுந்த துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். தாம்பத்திய வாழ்க்கையில் அந்யோன்யங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். காதல்களாக இருந்தால் காதல் உறவை திருமண உறவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதே மாதிரி தம்பதிகளுக்கு இடையே நெருக்குங்கிறது கூடும். இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கிய கடனை அடிச்சு முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வாங்க. பங்கு சந்தை மூலமாக கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய விஷயமா காரணமாக கூட ஒரு சில மருத்துவ செலவுங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படும். அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறப்பாக
சிறப்பாக செயல்பட முடியும். பலவிதமான மாற்றங்களையும் சக ஊழியர்களோட ஆதரவு இந்த மாசத்துல எல்லாமே கிடைக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்த நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் சூழல் சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை இந்த மாசங்களில் செயல்படுத்த போறீங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் பார்க்குறப்ப ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் தாய் குழந்தைகளோட உடல் மன ஆரோக்கியத்திலேருந்து இங்கே கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். தசை மூட்டுகளில் வலி இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தோல் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு தரலாம். இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கிறது இந்த மாசத்துல நல்லாவே இருக்குது. சித்தர் வழிபாடு மாதிரியே சிவபெருமானையும் நீங்க தொடர்ந்து வழிபட்டு வர்றது உங்க வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வரும். நன்றி நண்பர்களே.